கள போராளிகளாக யார் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்தாலும் களத்தில் நிற்பாங்க. தன் பதவி சுகத்திற்காக யார் கட்சி துவங்கினாலும் நிற்க முடியாது. ஏன்னா அந்த ஆசைகள் தூண்டும். ஏன்னா நாங்கள் ஒரு சினிமா நடிகர் இல்லை, இயக்கமாக சங்கமாக எந்த குரல் கொடுத்தாலும் இந்த அரசாங்கம் செவி சாய்க்கல. ஒரு அரசியல் கட்சியாக குரல் கொடுத்தாதான் இந்த அரசாங்கம் செவி சாய்க்கின்ற நிலைமை இருக்குது. இப்போ இருக்கிற வலிமையாக இருக்குல்ல திமுக அதிமுக, அதை தாண்டி இந்த மாதிரி கட்சிகள்லாம் வளர முடியும். திமுக 21 கட்சியை கூட்டணி எது சார் சேர்த்துக்கிறாங்க? வலிமையாக இருக்கிறவங்க ஏன் எல்லா கட்சியும் கூட்டணி சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீங்கள் தென் மாவட்டங்களில் இப்போ நீங்கள் திருவண்ணாமலை ஒரு 10 இடத்துல ராமநாதபுரத்து ஆடுங்க, அந்த மழையில் தண்ணி கீழே போகும், சோன் தலையில் போகும். அந்த கூடாரத்தை கவுத்துக்குன்னு தான் உட்காந்து அந்த 10 நாள் உணவு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கூழ் தான். இன்னைக்கு வரைக்கும் இந்த சமுதாயத்தில் அப்படி ஒரு அவலமான சூழல் இருக்குது. 5 ஆண்டு காலம் ஆட்சியே முடியுது. மர்ம விலங்குன்ற பேர்ல இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா பட்டியல் அடைக்கும் அது இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கே அதாவது பார்த்தீங்கன்னா பட்டியல் அடைச்சு வைப்போம். நைட்ல எந்த விலங்கு கிடைக்குதுன்னே தெரியாது. அதான் சொன்ன காலையில இருந்து பார்த்தா 30 ஆடு 40 ஆடு செத்து இருக்கும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழக முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக முன்னேற்ற கழகம் யாருக்காக, என்ன நோக்கம்? ஏற்கனவே யாதவ மக்கள் இயக்கன்ற பேரில் ஒரு அமைப்பு நடத்திட்டு இருந்தோம். அந்த அமைப்பு துவங்கி 5 ஆண்டு காலம் ஒரு யாதவ சமுதாயத்தை முன்னிறுத்தி அவர்கள் கோரிக்கைகளையும் அவர்களுக்கான தேவைகளையும் இந்த தமிழக அரசுக்கு எடுத்துரைப்பது, அந்த வேலையை படிப்படியாக செஞ்சுட்டு இருந்தோம். இயக்கமாக சங்கமாக எந்த குரல் கொடுத்தாலும் இந்த அரசாங்கம் செவி சாய்க்கலை. அப்போது ஒரு அரசியல் கட்சியாக குரல் கொடுத்தா தான் இந்த அரசாங்கம் செவி சாய்க்கின்ற நிலைமை இருக்கிறது. அதால் தான் முறையாக இந்த கட்சியை தமிழக முன்னேற்ற கழகன்ற பேரில் டெல்லி சென்று பதிவு செய்து திருத்தணியில் 2 மாதத்துக்கு முன்பாக இந்த கட்சியை நாங்கள் அறிமுகம் செய்தோம். இந்த கட்சி அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளையும் கோரிக்கைகளையும் இந்த அரசுக்கு எடுத்துரைக்கின்ற கட்சியாக இருக்கும். அப்படி இருந்தாலும் இந்த கட்சி யாதவ சமுதாய மக்களை இந்த கட்சியின் முதுகெலும்பாக பேக் போன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெரிய பெரிய பலம் சொல்லுவாங்க இல்லையா, ஓட்டு வங்கி. ஏன்னா நாங்கள் ஒரு சினிமா நடிகர் இல்லை, ஏற்கனவே எந்த அரசியல் கட்சியிலே மாவட்ட செயலாளராகவோ ஒரு ஆளுகின்ற பெரிய கட்சிகளில் மந்திரியாகவோ பெரிய லெவலில் நான் இல்லை. எங்கள் பின்னணியும் ஒன்றும் பெருசாக அரசியல் பின்னணியான குடும்பம் இல்லை. இது முதல் தலைமுறை. எங்கள் அரசியல் தலைமுறை நாங்கள் தான் முதல் தலைமுறையாக இந்த சமுதாயத்திற்கு முதல் தலைமுறையாக தான் இந்த அரசியலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். யாதவ சமுதாயத்தின் கோரிக்கைகளையும் யாதவ சமுதாயம் போல் இருக்கின்ற மற்ற சமுதாய மக்களின் கோரிக்கைகளையும் அவர்கள் தேவைகளை பெற்றுத்தருவதற்கான இந்த கட்சியை நாங்கள் துவங்கியிருக்கோம். பேசும்போது சொன்னீங்க தமிழக மக்கள் எல்லாத்துக்கும் தான் இந்த கட்சி, அப்படி இருந்தாலும் பேக் போனாக இருக்கிறது யாதவ மக்கள். ஆமாம் சார், ஆமாம் சார் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஆமாம் சார். யாதவ மக்களுக்காக ஏற்கனவே நிறைய சங்கங்கள் இருக்கு சார், ஏற்கனவே நிறைய சங்கங்கள் இருக்குது, கட்சி கூட இருக்குது. ஆமாம் சார். அதுலேருந்து நீங்கள் எப்படி உங்கள் மேலே எப்படி அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் சார்? சங்கம் வச்சுருக்காங்க. சங்கம் என்பது சார் அரசியல் கட்சி ஆகாது. சங்கம் வைத்திருக்கின்ற அனைத்து சமுதாய சங்கங்களும் சங்கங்களாக இருக்கிறவங்க எல்லாருமே அனைத்து கட்சியில் இருக்கிறவங்க தான் சங்கங்கள் இருப்பாங்க. தேர்தல் வரும்போது அந்த சங்கங்கள் அந்தந்த கட்சிக்கு போயிடுவாங்க, சங்கங்கள் காலியாக தான் இருக்கும். இது அதுபோல தான் இந்த சமுதாயத்திலையும் சங்கங்கள் இருக்கிறது, இயக்கங்கள் இருக்கிறது. கட்சிக்கு நான் அப்புறம் வரேன். நீங்கள் சொல்கிற சங்கங்கள், அதாவது தமிழ்நாட்டில் அதிகப்படியான சங்கங்கள் யாதவர்களுக்கு, ஏன்னா மாவட்டந்தோறும் ஒன்றியந்தோறும் நகரந்தோறும் இருக்குது. அதெல்லாம் அரசியல் அதிகாரங்களை பேசுகிற சங்கம் இல்லை. அவர்கள் தேவைக்காக ஒன்றா சங்கம் பேர் போட்டுக்கலாமே தவிர தமிழ்நாடு முழுக்க ஒற்றை தலைமையில் ஒற்றை கொடியில் நான் சொல்ல, அதாவது ஒரு இப்போ இங்கே திருத்தணியில் பேசினா திருச்செந்தூரில் எதிரொலிக்கணும். நம்ம என்ன கருத்தை சொல்கிறோமோ அந்த கருத்து தமிழ்நாடு முழுக்க அந்த மக்களிடம் போய் எடுத்துரைக்கணும். அப்படி ஒரு சரியான அரசியல் அமைப்பு தமிழ்நாட்டில் யாதவர்களுக்கு கிடைக்கல. அதிமுகவில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தார் கண்ணப்பன், போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். சொல்லக்கூடிய இடத்துல மின்சாரத்துறை 3 துறை முப்பெருந்துறை அமைச்சராக இருந்தார். பொதுப்பணி, மின்சாரத்துறை பெரிய அளவில் இருந்தார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே ஒரு மனவருத்தம் ஏற்பட்டு வெளியில் வந்தார். அவரு கட்சி ஆரம்பித்தார். அதுவே நம்மளால் முடியல. ஒரு முன்னாள் அமைச்சர், எப்படி அரசியல் நடத்தணும்னு தெரிஞ்சவர், எல்லா நுணுக்கமும் தெரிந்தவர் தான். யாதவ மக்களை தாண்டி மற்ற வாக்குகளை எப்படி கவரணுங்கிறது தெரிஞ்சவர். அப்படி ஏற்பட்டவராலே அந்த கட்சி நடத்த முடியல. அவரே விட்டுட்டு திருப்பி திமுக வந்துட்டார். சார் சொன்னீங்க, நல்ல விஷயம். டாக்டர் ராமதாஸ் கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த மந்திரி பதவியிலும் இல்லை. விடுதலை சிறுத்தை கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் எந்த பதவியிலையும் இல்லை. கிருஷ்ணசாமி கட்சி ஆரம்பிக்கும் போது மந்திரியாகவும் இல்லை.
ஜெகன்மூர்த்தி ஒரு அவங்க இப்போ இருக்கிற அண்ணன் வந்து இருந்தார் ஜெகன்மூர்த்தியார், அவர் கட்சியார் மந்திரியாக இல்லை. களப்போராளிகளாக யார் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்தாலும், மக்கள் தேவைக்காக யார் கட்சி ஆரம்பித்தாலும் களத்தில் நிற்பாங்க. தன் தேவைகளுக்காக, தன் பதவி சுகத்திற்காக யார் கட்சி துவங்கினாலும், நீங்கள் யார் வேணா இருக்கட்டும், யார் கட்சி துவங்கினாலும் நிற்க முடியாது. ஏன்னா அந்த ஆசைகள் தூண்டும். இந்த தடவை ஓடுவாங்க, அது கிடைக்கலாம் அடுத்த இடத்துக்கு ஓடுவாங்க. ஆனால் நாங்கள் களப்போராளிகள், மக்கள் தேவைகளை, மக்களுக்கான பிரச்சனைகளை, மக்களுக்கான குரலாக நாங்கள் நிற்க நினைக்கிறோம். எங்களுக்கு பதவி என்பது ரெண்டாயிரம் தான். எங்கள் அடையாளத்தை தான் நாங்கள் முதல்ல விரும்புகிறோம், அதிகாரம் அப்புறம். அடையாளம் பெறாமல் அதிகாரம் பெறக்கூடாதுன்றது தான் எங்களோட கருத்து. அடையாளத்துக்காக இன்னும் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா கட்சியின் மாநில பொருளாளராக இருந்தவர், ஒரு மிகப்பெரிய கட்சியில் 3 துறை அமைச்சராக இருந்தவர். அவர் கட்சி ஆரம்பிக்கல. நிறைய பேருக்கு இதான் விஷயம். நான் கண்ணப்பன் கட்சி ஆரம்பித்தேன். தமிழ்நாடு யாதவ மகாசபை என்ற ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் வலுவாக இருந்தது. அந்த அமைப்பு வந்து 1987 இடஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டில் 50,000 பேர் சிறைப்பட்டாங்க. பாமக அன்றைக்கி ராமதாஸோடு சேர்ந்து 87 தமிழ்நாடு முழுக்க என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது. 87 இடஒதுக்கீடு போராட்டத்தில் சாலை மறியல், பஸ் போராட்டம், ரயில் மறியல்னு ஒரே நாளில் தமிழ்நாட்டில் யாதவர்கள் 50,000 பேர் சிறைப்பட்டாங்க. அப்பேற்பட்ட வலுவான சங்கம் தான் இந்த கட்சிக்கு ஒரு பலமாக இருந்துச்சு. அவர் வந்து வேகமாக வந்தார். நான் இன்றைக்கும் பெருமையாக சொல்லுவேன், தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை இன்றைக்கி வரைக்கும் எந்த கட்சியும் கூட்ட முடியல. ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூட்டினார். இன்றைக்கி ஒவ்வொரு சாதியிலும் பல கட்சிகள், பல அமைப்புகள் இருக்குது. ஆனால் கண்ணப்பன் வரும்போது யாதவர்கள் ஒரே கட்சி, ஒரே அமைப்பு, ஒரே தலைமை இருந்துச்சு. அவர் தேவை இங்கே கிடைக்கல. மக்கள் தேவைக்காக அவர் நின்றுந்தார்னா இன்றைக்கி வரை நின்றுருப்பார். இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் பல தோல்வியை பார்த்துருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி பல தோல்வியை பார்த்துருக்குது, கிருஷ்ணசாமி பல தோல்வியை பார்த்துருக்கிறாரு, ஜெகன்மூர்த்தி பல தோல்வியை பார்த்துருக்கிறாரு, இன்னும் பல்வேறு தலைவர்கள் பல தோல்வியை பார்த்துருக்காங்க. ஒரு தோல்வி 2 தோல்வியில் ஓடினாங்கன்னா இன்றைக்கி இந்த கட்சியில் இருந்திருக்காது. அவர் ஒரு தோல்வி பார்த்தார், திமுகவோட தான் கூட்டணி வச்சார், 6 சீட்டு வாங்கினார். எல்லா தேர்தல்லையும் எல்லா தொகுதியிலும் 2000 ஓட்டு 1800 ஓட்டு வித்தியாசம் அவர் தோல்வியே. சார், ஒரு கட்சி தொடங்கி 3 மாதத்தில் 6 தொகுதி வாங்குறாரு. ஒவ்வொரு தொகுதியிலும் தோல்வி அடைஞ்ச ஓட்டின் சதவீதம் பார்த்தீங்கன்னா 1800 2000 ஓட்டு தான். அப்போ மக்கள் அவர் ஏற்றுக்கினாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் அவர் எடுத்த முடிவுலாம் தவறான முடிவு. அவர் செய்த தவறு தான் இந்த சமுதாயம் நீங்கள் மிகப்பெரிய பின்னடைவே அரசியல் ரீதியாக சந்திச்சிருக்கு. இப்போ இளைஞர்கள் வந்து ஏற்றுக்கிறாங்களா சார்? இளைஞர்களால் நான் அதான் சார், நான் இல்லை, இப்போ பொதுவாக இப்போ இந்த சாதி மதம்லாம் கடந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள் போகிறாங்க. எல்லா சாதியிலையும் எல்லா மதத்துலேயும் இந்த சாதிக்குள்ளே போக வேண்டாம், அது வந்து வெளியில் வந்துடுவோம் அப்படின்னு ஒரு பழக்கம் வருது இல்லை. இது மீறி இந்த காலத்துலேயும் அந்த சாதி சங்கம், சாதி கட்சி, அந்த மாதிரி இன்னமும் அந்த இளைஞர்கள் அந்த சார், நான் வந்து ஒரு விவசாய குடும்பம் சார் தான் சார். எங்கள் தாத்தா ஆடு மாடு தான் வச்சுருந்தார். எங்கள் அப்பாவும் விவசாயம் தான் பண்ணியிருந்தார். அடுத்த தலைமுறை வரும்போது எங்கள் அப்பா வந்து புகைப்பட கலைஞராக தான் வெளியே வந்தார். நானும் ஒரு பேஸில் புகைப்பட கலைஞர். நான் வந்து 14 வயசுலேருந்து ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறேன். பல்வேறு இடத்துகள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளையும் ஒவ்வொரு சாதி அமைப்புகளும் தன் கொடியை பிடிச்சிக்கிட்டு, நான் இந்த அரசியல் வந்து மிகப்பெரிய காரணம் அதான். அந்த ஒரு 100 பேராக கொடியை பிடிச்சிட்டு அந்த சத்தத்தோடு போகும்போது அப்போ நமக்கான ஒரு உணர்வு யார் வெளியே தான் தூண்டுறாங்க. இப்போ நான் 10வது படித்தேன் சார். எனக்கு +1 போய் கேட்கும்போது நான் பிசின்றதால எனக்கு அந்த ஒரு கோர்ஸ் கிடைக்கல. நான் குறைஞ்ச மார்க் எடுத்தேன். இப்போ எனக்கு சாதியால் தான் நான் அடிபட்டேன். அப்போ நான் எம்பிசியாக கிடைச்சுன்னா நான் எனக்கு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் கிடச்சிருக்கும். நான் 275 மார்க் தான் எடுத்தேன். நீங்கள் 310 மார்க் எடுத்துருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னோடய பாதிப்பு சாதியால் தானே பாதிச்சிருக்கிறேன். அப்போ சாதி இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? எனக்கு தெரியல. இப்போ இருக்கிற வலிமையாக இருக்குல்ல திமுகன்னு, அதை தாண்டி இந்த மாதிரி கட்சிகள்லாம் வளர முடியும். திமுக 21 கட்சியை கூட்டணி எது சார் சேர்த்துக்கிறாங்க? திமுக அனைத்து வலிமையாக இருக்கிறாங்க. வலிமையாக இருக்கிறவங்க ஏன் எல்லா கட்சியும் கூட்டணி சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ இந்த எலெக்ஷனுக்கு வரக்கூடிய எலெக்ஷனுக்கு பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா? அதாவது சார், நாங்கள் அதை ஏற்கனவே ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தோம். இவர் இளங்கோவன் காங்கிரஸ் அவர் நிற்கிறப்போ நாங்கள் இவருக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்களை கேட்டதுக்கு நாங்கள் போய் யாதவ மக்கள் இயக்கமாக இருந்தோம், ஆதரவு கொடுத்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் இவர் ராகுல் காந்தியின் பிரச்சாரம் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. அவர் கொடுத்த அரசியல் அறிக்கைகளை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இந்தியா முழுக்க சுங்கவரி சாலை அகற்றுவன்னு சொல்லியிருந்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்லியிருந்தார். சிலிண்டரை வந்து 300 ரூபாய்க்கு தரோம், ப்ளஸ் 300 500 தரோன்னு சொல்லியிருந்தார். இந்த அறிக்கைகள்லாம் எங்களுக்கு வந்து எங்களுக்கு நாங்கள் என்ன நினச்சோமோ அதை அவங்க இருந்துச்சு. அதால் தமிழ்நாட்டில் திமுக தான் இங்கே தலைமை, இந்தியா கூட்டணிக்கு.
அதால் இங்கே வந்து தமிழக முதல்வர் சந்தித்து ஆதரவு கொடுத்தோம். வட மாவட்டங்களில் 10 நாடாளுமன்ற தொகுதியில் அவங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்து வேலை செஞ்சோம். ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த சமுதாய ஓட்டை வாங்கி கொடுத்துருக்கோம். ஆனால் எங்கள் கோரிக்கை எங்கேயும் நிறைவேற்றப்படலை. உங்கள் முதன்மையான கோரிக்கைகள் இது ஏற்கனவே வாரியங்கள்லாம் இருந்துச்சு. ஆல்ரெடி கலைஞர் ஆட்சியில் கால்நடை வாரியம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் விவசாயம் தான் சார் பிரதான தொழில். நீங்கள் வந்து அதை மறுக்க முடியாது. விவசாயத்துக்கு அடுத்தபடியான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் கால்நடை வளர்ப்பு, கோழி, ஆடு, மாடு. நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லார் வீட்லேயும் உணவு சாப்பாடுக்கான அஸ்திவாரமே விவசாயமும் கால்நடையும் தான். 2 ஏக்கரை நிலம் வச்சுருந்தானா அவன் 4 மாடு வச்சுருப்பான். 1 ஏக்கரை வச்சுருந்தானா 1 மாடு, 4 கோழி, 2 ஆடு வச்சுருப்பான். இதுதான் நீங்கள் பல மாணவர்களை கல்விக்காக வளர்க்க அவங்க அதை வச்சு தான் பல மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. அப்படி இருக்கின்ற அந்த சமூகத்திற்கு அந்த கால்நடையை ஊக்குவிப்பதற்கு இப்போ விவசாயத்துக்கு பல லோன் தராங்க, தள்ளுபடி லோன் தராங்க. பிரதமர் கூட ஏதோ விவசாயத்தில் ஏதோ மாதம் 4000 ரூபா போடுறாரு, விவசாய கடன் தள்ளுபடிலாம் சொல்கிறாங்க. ஆனால் கால்நடையை வளர்ப்பது இப்போ எல்லாருமே படித்து வேலைக்கு போயிடுறதில்ல. நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லாருமே இன்றைக்கி 10வது படித்து நின்றவங்க இருக்கிறாங்க, 8வது படித்து நின்றவங்க இருக்கிறாங்க, +2 படித்து நின்றவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க அடுத்ததாக பார்க்குறது விவசாயமும் கால்நடையும் தான் பார்க்குறாங்க. அப்போ இந்த கால்நடைக்கு ஒரு மானிய லோனு, இப்போ நோயுற்ற காலங்கள் வருது, கால்நடைக்கெலாம் நோயுற்ற காலம் நிறைய கால்நடைகள் வந்து காலமாகிடுது. இதுக்கான ஊக்கத்தொகை இதெல்லாம் அந்த கால்நடைகளுக்கு எதுவுமே கிடைப்பதில்லை. அதை தாண்டி சார் எங்கள் சமூகத்தில் பெரும்பான்மையாக யாதவர் சமூகத்தில் ஆடு மாடு வளர்ப்பது முக்கியமான தொழில். அதுதான் எங்களோட குலத்தொழில், எங்களுக்கு உணவு எல்லாமே எங்களுக்கு அதான். குறிப்பாக பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடு வளர்ப்பது மட்டுமே தான் பிரதானமாக இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும். இன்றைக்கி அந்த அந்த பகுதியிலேருந்து ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு பிள்ளைகள் ஆடு மாடை பார்ப்பதற்காகவே ஒரு 8-9 வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆடு மாடு எங்கெங்கே போகுதோ மேய்ச்சலுக்கு போகும். அந்த மேய்ச்சல்னா பக்கத்துலலாம் போகாது. ராமநாதபுரத்துலேருந்து கிருஷ்ணகிரிக்கு வரும், கிருஷ்ணகிரியிலேருந்து வேலூர் போகும், வேலூர்லேருந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை வரும். அந்த 10வது 8வது படிக்கிற பையன் என்ன பண்ணுவான், அந்த பையனை சின்ன வயசுலேயே அமுச்சு விட்ருவாங்க, அவங்க அப்பாவோட தாத்தாவோட அமுச்சு விட்ருவாங்க. அவனுக்கு படிப்பு இந்த சமுதாயத்தில் கல்வி என்பது எட்டாக்கனி. இந்த சமூகத்தில் வந்து இப்போ இந்த 80-90க்கு அப்புறம் தான் கொஞ்சம் படிக்கிறதுக்கே முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் கூட 6வது 7வது தான், 5வது அதிகபட்சமான படிப்பு 5வது. இந்த யாதவ சமூகத்தில் கல்வி என்பது எட்டாக்கனி. அப்படி வரும்போது அந்த பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடு மாடோடு தான் அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கும். பெத்த தாய் தகப்பனை பார்க்குறதா இருந்தால் கூட அவங்க வருஷத்தில் ஒரு நாள் இல்லை 4 வருஷத்தில் ஒரு நாள் தான் அவங்க சொந்த ஊருக்கே போக முடியும். ஏன்னா ஆட்டை விட்டுட்டு அவங்க எங்கேயும் போகவே முடியாது. நீ ஆடு மாடை விட்டுட்டு நீங்கள் ஆட்டை ஓட்டிகிட்டு வந்தீங்கன்னா எங்கேயும் நீங்கள் அவனோட குடும்பம், சொந்த பந்தம், அவனோட அந்த அன்பான வாழ்க்கை இன்னும் அது சில இடங்களில் தொடருது. சில இடத்துல நிறைய இடத்துல இருக்குது. இன்றைக்கி தென் மாவட்டங்களில் இப்போ நீங்கள் திருவண்ணாமலை வந்தீங்கன்னா ஒரு 10 இடத்துல ராமநாதபுரத்து ஆடுங்க இப்போ பேச்சே ராமநாதபுரத்து ஆடுன்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரத்து ஆட்டுக்காரங்க, சிவகங்கை ஆட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமூக மக்கள் அதை சார்ந்து தான் ஓடிட்டுருக்காங்க. அப்போ இந்த சமூக மக்களுக்கு ஒரு அடையாளமான அந்த கால்நடைக்கு ஒரு வாரியம் வேணும். இப்போ நீங்கள் மழைலாம் பெஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆட்டு கூடாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரில, நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கம்மியாக கூட இருந்திருக்கலாம், பார்த்துருக்கேன். அந்த ஆட்டு கூடாரமாக ஒன்று இருக்கும். கடும் மழை 10 நாள் 15 நாள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் மழை பெய்யும், 1 மாதம் கூட பெஞ்சிருக்குது. அந்த மழையில் அவனுக்கு கல்வினா என்னன்னு தெரியாது, கல்வி கிடைக்காத ஒரு காரணமும் நான் தெளிவாக சொல்வேன். அந்த மழையில் தண்ணி கீழே போகும், சோன் தலையில் போகும், அந்த கூடாரத்தை கவுத்துக்குன்னு தான் உட்காந்துட்ருப்பான். அந்த 10 நாள் அவன் உணவு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கூழ் தான். இது மாதிரி இருக்கும் அந்த ஒகேனக்கல் அந்த படகு அந்த அதே என்னது பரிசல் மாதிரி இருக்கும். பரிசல் இது கூடாரம், அது பரிசல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது பரிசல் கூடாரம். இந்த கூடாரத்தை கவுத்துட்டு தான் அவங்க வந்துட்டு இருப்பான். அவனுக்கு அங்கே போய் சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட முடியாது. அந்த கூழை என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரத்துக்கு அந்த இது மக்கன்னுவாங்க, அது பேர் எனக்கு ஞாபகம் வரல, தூக்குவாளின்னுவாங்க. அதில் தூக்குவாளியில் எடுத்து போனோன்னா 10 நாள் 5 நாளைக்கெலாம் அந்த கூழை கரிச்சு அந்த கடும் மழையிலையும் குளிர்லையும் இந்த மக்கள் அந்த கூழை தான் குடிச்சிட்டு இன்றைக்கி வரைக்கும் அந்த சூழல் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் இந்த சமுதாயத்தில் அப்படி ஒரு அவலமான சூழல் இருக்குது. காரணம்னு பார்த்திங்கன்னா கல்வி அவங்களுக்கு கிடைக்கல. சரி, அவங்க செய்கிற இந்த தொழிலுக்கான அங்கீகாரமும் கிடைக்கல. அப்படி தான்
திமுக அரசு வந்து வாரியம் அமைக்கிறோம். என்கிட்ட நிறைய பேர் காலமாயிடுவாங்க, நிறைய பேர் அந்த பாம்பு கடிச்சு அந்த நோய் விட்டு அங்கே வந்து வியாதி வந்துடும், ஒரு மாதிரியான நிமோனியா நோய் வந்துடும். அந்த மழையில் இருக்கிறவங்களுக்கு ஆடுலாம் பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் ஒரு 100 ஆடுக்குனா பட்டு பட்டு ஒரு 30 ஆடு 40 ஆடு செத்துரும். அது என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மலையில் ஓட்டி வச்சுட்டு இருப்பான், ஆட்டை கொண்டு போய் ஒரு காட்டில் வச்சுட்டு இருப்பான். அங்கே டாக்டர் அவனுக்கு தெரியாது, அவனுக்கு என்னன்னே தெரியாது. காலையில் இருந்து பார்த்தோன்னா ஆடு மொத்தம் செத்து போயிருக்கும். அதை எடுத்து அந்த ஆட்டை எடுத்து ஓரம் போட்டு மற்ற ஆட்டு ஓட்டு வந்து நின்றுவான். அப்போ அது நஷ்டம், பொருளாதாரம் மிகப்பெரிய இழப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா தான் குடும்பத்தை விட்டுட்டு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுதான் வாழ்வாதாரம் வரனுக்கு அந்த 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 வாழ்வாதாரமே இறந்து போய் கூட இந்த அரசாங்கம் எந்த விதமான அதை விட குடும்பம் ஆட்டை ஓட்டிட்டு ரோட்டில் போவான், பஸ் அடிச்சுட்டு போயிடும். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னோட ஆரணியில் ஒரு 50 ஆடு அடிச்சிட்டாங்க. ஆட்டை அடிச்சுட்டு போயிட்டு அவன் கதறின உட்காந்து அழுகுறான். இது மாதிரி சூழல்களுக்கு வாரியம் என்பது ஒரு வரப்பிரசாதம். நோயுற்ற காலங்களில் மானிய விலையில் வந்து மருந்துகள் வந்து அரசாங்கமே கொடுப்பதற்கு ஆட்டுகள் இப்போ வந்து தாட்கோல் லோன் தராங்க, தாட்கால் லோன் தராங்க. அது மாதிரியான லோனை இந்த கால்நடை எல்லா சமுதாயத்திற்கும், நான் ஏதோ இந்த சமுதாயத்துன்னு கேட்கல, கால்நடை யாரெல்லாம் வளர்க்குறாங்களோ அத்தனை சமுதாயத்திற்கும் மானிய விலையில் லோன் இதெல்லாம் வாரியம் வந்தால் தான் கிடைக்கும், நடக்கும். இந்த ஆக்சிடெண்ட் ஆகி இருந்துக்கிற ஆடுகளுக்கு இழப்பீடு தொகை, அவங்க அந்த அந்த இந்த சமுதாயத்தில் இந்த ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்களுக்கு திருமண உதவித்தொகை, கல்வி தொகை, இது மாதிரியான வாரியத்தில் பல உதவியான ஸ்கீம் இருக்குது. அது கிடைக்க தான் இந்த வாரியம் அமைக்க சொல்லி போராடுறோம். அமைக்கிறோன்னு சொன்னவங்க இது வரைக்கும் அந்த வாரியத்தை அமைக்கலை. 5 ஆண்டு காலம் ஆட்சியே முடிய போகுது. நாங்கள் தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் போய் நேரடியாக மனு கொடுத்து பார்த்துட்டோம், குரல் கொடுத்து பார்த்துட்டோம். தொழில் ரீதியாக செய்யும்போது இன்சூரன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இல்லைங்க, அது வராது, இது தனிப்பட்ட தொழில் தானே. வாரியம் அமைக்கணும்னு சார் கலைஞர் ஆட்சியில் வாரியம் இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் 10 ஆண்டு 15 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி. இப்படிங்களா இல்லையா? அவங்க வாரியம் எந்த வாரியமும் அமைக்கலை. இவங்க வந்து இப்போ 2021 தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சி அமைந்தவுடன் கால்நடை வாரியம் அமைப்போன்னு சொல்லி அறிக்கை கொடுத்தாங்க. இந்த 5 ஆண்டு காலம் பல்வேறு போராட்டங்கள் வாரியம் அமைக்க சொல்லி நாங்களும் போராடி பார்த்துட்டோம். 2021 சட்டமன்ற தேர்தல் முதல் கூட்டத்தொடரில் மாதவரம் சுதர்சன் சட்டமன்ற எம்எல்ஏ இருக்கார். அவர் மூலயமா சட்டமன்றத்தில் வந்து கேள்வி எழுப்பினார். நம்ம ஆட்சி அமைஞ்சால் கால்நடை வாரியம் அமைக்கிறேன்னு சொன்னீங்க, எங்கள் பகுதி மக்கள் கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லும்போது அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் ஓரிரு மாதங்கள் அறிக்கை அந்த வாரியம் அமைக்கப்படும் சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் வந்து சட்டமன்ற பேசின குறிப்பு என்கிட்ட இருக்கு. இன்னும் 5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சட்டமன்றத்தில் பேசினாங்க அவங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அது நடைமுறைக்கு கொண்டு வரல, வந்துருச்சு. இப்போயும் அவங்க என்னென்ன அவங்களுக்கு குறைன்னு கேட்குறாங்க. எங்கள் ஆளுக்கு போயிட்டு கால்நடை வாரியம் அமைக்கணும்னு மனு கொடுக்குறாங்க. திரும்ப அந்த அறிக்கையில் வரும் அமைப்போன்னு சொல்லி. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல திடீர்னு 30 ஆடுகள் இறந்து போகும்னு சொல்லுவீங்க. இந்த இப்போ நீங்கள் அந்த ஆட்டை ஓட்டிகிட்டே போகிற இடத்துல அந்த பட்டியில் அரைச்சி வைக்கிறப்ப சிலலாம் இருந்து போகும். ஆமாம், மர்ம விலங்குன்ற பேரில் இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா பட்டியில் அடைக்கும் மர்ம விலங்குன்னா அது என்ன? அது இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கே அதாவது பார்த்தீங்கன்னா பட்டியில் அடைச்சி வைப்போம், வெறி நாயின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டியில் அடைக்கும் போது அந்த கேப்பில் வந்து உள்ளே பிடிச்சி கடிச்சிடும். காட்டு விலங்குகள் காட்டு ஓரம் தான் அந்த பட்டியெலாம் அடைப்பாங்க. நைட்டில் எந்த விலங்கு கடிக்குதுன்னே தெரியாது. அதான் சொன்னேன்ல, காலையில் எழுந்து பார்த்தா 30 ஆடு 40 ஆடு செத்து இருக்கும். அது என்ன விலங்கு கடிச்சது இன்னை வரைக்கும் வந்து எந்த டாக்டர் சொன்னதும் இல்லை, அது யாரும் கண்டுபிடிச்சதும் இல்லை. நாயா நரியா அது ஏன்னா கடிக்கும் போது பார்த்தா மட்டும் தான் வெறிநாய் கடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. மற்ற நேரத்தில் நைட்டில் அந்த ஆடுகள்லாம் ஏன் கடிப்பட்டு இறந்துச்சுன்னு தெரியாது. வாழ்வாதாரமே கேள்விக்குறியான வாழ்வாதாரம் தான். கால்நடையோட வளர்ப்புங்களோட வாழ்வாதாரம் என்பது தான் குடும்பத்தை விட்டு வாழ்வாதாரத்தை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு நாடோடி வாழ்க்கை தான் இந்த கால்நடை வளர்ப்பவரோட வாழ்க்கை. ஒரு பெரிய தொகை கேட்குறாங்க, எங்களால் முடியல. என் பையனை கொண்டு போய் ராமநாதபுரத்தில் வருஷத்துக்கான குத்தகைக்கு ஆடு மேய்க்க விட்டுட்டு அந்த காசு கொண்டு கட்டுறேன். பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆடு மேய்க்கிற எல்லா இடத்துலையும் சர்வே பண்ண சொல்லுங்க. படிச்சிருக்க மாட்டான், ஸ்கூல் பக்கமே போயிருக்க மாட்டான். அனைத்து சமுதாய தலைவர்களையும் அழைத்து பேசுகிறாங்க, அவங்களுக்கு சீட்டை கொடுக்குறாங்க. யாதவ சமுதாயத்தை கன்சல்ட் பண்ணுறதுக்கு கூட எங்கள் தமிழ்நாட்டில் அரசியல்வாதி இல்லை, அரசியல் தலைவருக்கு தெரியல. செஞ்சி கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருக்கின்ற ஒரு செய்தியை மேலே கட்டி ஆண்டது ஆனந்தக்கோன் வம்சாவளி. அதை நான் சொல்லலை,
இந்திய தொழில் துறை மிக விளக்கமா, ஆனா யுனெஸ்கோ நிறுவனம் வந்து யாரையும் திருப்திப்படுத்த யுனெஸ்கோ நிறுவனம் அறிவிச்சிருச்சு பட்டாசு வச்சு கொண்டாடுறாரு. அதுக்கு நம்ம கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். 2026 தேர்தல் நடந்தது, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இன்னைக்கு இது தமிழக முன்னேற்ற கழகம் குறைச்சல 5000 முதல் 10,000 வாக்குகளை தனித்து பெற முடியும். 234 தொகுதியிலும் குறைச்சலாக, நான் பெருமையாகவோ இல்லை வாய்ஸ் அடலோ பேசுகிறேன், ஆட்சி அமைவதற்கு நாங்கள் ஒரு காரணமாக இருக்கோம். இந்த 60 ஆண்டு கால சட்டமன்ற 60 ஆமா இதுவரைக்கும் இருந்தவங்களே மொத்தமே 45 பேர் தான் வந்திருக்கிறாங்க. இந்த சமூகம் இன்னும் அரசியல் இன்னும் பண்படலை. ஏன் பண்படலை? இவங்களுக்கு எங்கேயும் வாய்ப்பு கிடைக்கல.